همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الشيطان يجري من ابن آدم مجرى الدم أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இதிருக்கும் நம்மின் மீது என்றென்றும் நிலைவருமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த வழி சரியான வழி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியும் சுவனமும் கிடைக்கும் என்பதை எடுத்து சொல்வதற்காக நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அந்த நபிமார்களினுடைய வேலை மனிதர்களை நேரான பாதையில் கொண்டு செல்வது, அல்லாஹ்வின் திருப்தியை பெற செய்வது, சுவனத்திலே அந்த மனிதர்களை கொண்டு செல்வது. எப்படி இப்படி ஒரு நேரான பாதையிலாக வேண்டி அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினானோ, அதே போல இந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் என்ற ஒரு படைப்பையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த ஷைத்தான் என்கிறானே, ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மௌத்தாகும் வரை அவனை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும், அல்லாஹ்வை விட்டு அவனை தூரமாக்க வேண்டும், அவனை நரகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நிலைகளிலும் அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அழுவதற்கான காரணம் என்னவென்றால், ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகிறான். அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுவதனால்தான் அந்த குழந்தை அழுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இது என்னத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொன்னா, எப்போ நாம பிறக்கிறோமோ அப்பயே ஷைத்தானுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு தொடர்பு வருது. ஷைத்தான் நம்மள்கிட்ட சொல்றான், அதாவது நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட, இனி மௌத்தாகிற வரையும் உன்னை நான் வழிகெடுப்பேன், உன்னை தீண்டு கொண்டே இருப்பேன் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் ஷைத்தான் பிறந்ததோ உடனேயே பிள்ளைகளை தீண்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் எப்படியாவது நம்மளை வழிகெடுத்து ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்துல சபதமிட்டு வந்திருக்கிறான். எப்படி இந்த ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு விரோதியான அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தவர். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்போ படைச்சானோ அப்போ அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் தஆலா சஜிதா செய்ய சொன்னான். அப்போ இந்த ஷைத்தானையும் அல்லாஹ் தஆலா சஜிதா செய்ய சொன்னான். இப்போ எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறதுனால சஜிதா செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த ஷைத்தான் மட்டும் சஜிதா செய்யலை. அல்லாஹ் கேட்கறான், எதுக்காக வேண்டி நான் சஜிதா செய்யணும்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், அன கைரும் மின்ஹு, யா அல்லாஹ் இந்த ஆதமை விட நான் சிறந்தவன் யா அல்லாஹ், அதனால நான் இவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்பதாக அந்த இடத்துல கர்வம் கொண்டு பெருமை அடித்தான். உடனே அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பு என்பதாக சுவனத்தை விட்டு அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அப்ப அனுப்பும் பொழுது ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல கேட்டான், யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு, யா அல்லாஹ் எனக்கு நீ அவகாசம் கொடு, நீ அவகாசம் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா உன்னுடைய அடியார்கள் எல்லாத்தையுமே நான் வழிகெடுப்பேன், அவர்களையும் நரகவாதிகளாக நான் ஆக்குவேன்னு சொன்னோன்னே அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
உனக்கு கியாமத் நாள் வரை நான் அவகாசம் கொடுக்குறேன், என்னுடைய அடியார்களை நீ வழிகெடுத்துக்கொள் என்றாலும் இஹ்லாஸான முறையில் சாலிஹான மக்கள் இருக்கிறாங்களே அவங்கள உன்னால் வழிகெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவாங்க. இப்போ அல்லாஹ்விடத்துல சபதம் போட்டு வந்திருக்கான், யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நான் வழிகெடுப்பேன் என்பதாக சொல்லிட்டு வந்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான் எஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். ஷைத்தான் இருக்கிறானே மனிதனுடைய இரத்த நாளங்கள்ல ஓடக்கூடிய ரத்தம் மாதிரி பின்னி பிணைஞ்சு இருக்கிறான். அந்த ஷைத்தான் எப்படியாச்சும் மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதாக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்குது, மிகப்பெரிய சூழ்ச்சி. ஷைத்தான் எப்படிலாம் நம்மளை சூழ்ச்சி செய்வான் அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் மார்க்கத்தை விட்டு வெளியாகிறதுக்காக வேண்டி பார்ப்பான். ஏதாச்சும் ஒரு சோதனைகளை கொடுத்து, பெரிய இழப்புகளை கொடுத்து, மிகப்பெரிய வறுமையை கொடுத்து, அல்லது நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பிரியமானவர்களை இழப்பு ஏற்படும்ல, அந்த நேரத்தில் எப்படியாச்சும் இவனை மார்க்கத்தை விட்டு வெளியாக்கணும். அல்லது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையை தேடுறதுக்காக வேண்டி மார்க்கத்தை இழக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு எப்படியாச்சும் இஸ்லாத்தை விட்டு மற்றவர்கள் அந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது கால இன்சான் சைத்தான் இருக்கிறானே மனிதர்களை பார்த்து குஃப்ரு செய்ய, மார்க்கத்தை விட்டு நீ போயிரு என்பதாக சொல்லி கொண்டே இருப்பான். கடைசியில் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் குஃப்ரு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் உன்னை விட்டு நீங்கிட்டேன், நான் அல்லாஹ்க்கு பயப்படுவேன், நீ குஃப்ரு செஞ்சதுக்கு நான் காரணம் இல்லை என்பதாக ஒதுங்கி விடுவான் என்பதாக ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக எப்படியாவது மார்க்கத்தை விட்டு நம்மளை துரத்துறதுக்காக வேண்டி ஷைத்தான் முழு முயற்சியுடன் இருந்து கொண்டே இருப்பான். எனவே நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வேதனையான காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலையும் எனக்கு மார்க்கம்தான் முக்கியம், என்னுடைய ரப்பு தான் எனக்கு முக்கியம், எனக்கு கொடுத்தது எல்லாமே ரப்பு தான், அல்லாஹ் தஆலாவே அதை சரி செஞ்சிடும் என்பதாக உறுதியான ஈமானோட நாம் இருக்கணும். அதே போல ஷைத்தான் இருக்கிறானே நம்முடைய அமல்களை எப்படியாச்சும் வழிகெடுக்க பார்ப்பான். என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கிறோமோ அதில் எப்படியாச்சும் குறைவு ஏற்படுத்தி அவனுடைய அமல்களை நாம் வீணாக்கணும் என்பதற்காக வேண்டி ரொம்ப சூழ்ச்சி செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதாவது பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் விரண்டடிச்சு ஓடிடுவோம். அதுக்கு பிறகு மீண்டும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுவோம். அதுக்கு பிறகு இக்காம சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஷைத்தான் விரண்டடிச்சு ஓடிடுவான். இக்காம சொல்லி முடிஞ்சோன்னு மீண்டும் வந்துடுவான். இப்போ தொழுகையாளிகளுடைய உள்ளத்தில் இதை நினச்சி பாரு என்பதாக ஒன்று ஒன்றா சொல்லி கடைசியில் தொழுகையாளிகளை எப்படி ஆக்கிடுவான்னு சொன்னால் அவர் எத்தனை ரக்காயத்து தொழுதாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஆக்கிடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நம்முடைய அமல்களை, குறிப்பாக நம்முடைய தொழுகைகளை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் ரொம்ப முயற்சி செய்வான். இன்னைக்கு நம்முடைய தொழுகைகளும் அப்படித்தான் இருக்குது. நம்முடைய தொழுகையில் அதிகமாக தொழுகையில் கவனங்கிறது இல்லாமல் போயிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையில் முழு மூச்சாக நாம் இருந்து அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதாக நினைச்சு நம்முடைய தொழுகைகளை தொழுகணும். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி தொழுகை என்பதாக நினைச்சு ஒரு மனிதர் தொழுதார் அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகை பயபக்தியான தொழுகையாக இருக்கும் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பரந்த தொழுகைகள் நல்ல முறையில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால், முன் சுன்னத்துகளை தொழுதோம் அப்படின்னு சொன்னால் பரந்த தொழுகைகள் நல்ல முறையில் நிறைவேற்ற முடியும் என்பதாக சொல்லுவாங்க. முன் சுன்னத்துங்கிறது, இப்போ நாம் வெளியே இருந்து வேலை பார்த்துட்டு ஏதாச்சும் வேலைகளில் ஈடுபட்டுட்டு அல்லது குடும்பத்தில் இருந்துட்டு வரோம், நேராக வந்த உடனேயே
ஃபர்லு தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தனைகள் அடிக்கடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தான் முன்னாடியே சுன்னத்து தொழுதோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு வெளியுள்ள சூழ்நிலைகள் நம்முடைய நினைவுகளை விட்டு நீங்கும், நம்முடைய மனம் ஓர்மையாக அமையும். எனவே சுன்னத்து தொழுதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு ஃபர்லுல போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தொழுகைகளில் ஒரு மன ஓர்மை கிடைக்கும் என்பதாக சொல்லுவோம். ஷைத்தான் நம்முடைய அமல்களை எப்படியாச்சும் கெடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல ஜகாத்துடைய விஷயத்திலும் சரி, பணத்தை செலவழிக்கக்கூடிய விஷயத்தில், அதாவது பணம் இருந்தும் செலவழிக்கக்கூடிய விஷயத்திலேயும் ஷைத்தான் வழிகெடுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யஈதுகுமுல் ஃபக்ர, நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செல்வம் எல்லாம் தீர்ந்து போய் நீங்கள் ஏழையாக ஆகிடுவீங்க என்பதாக ஷைத்தான் உள்ளத்தில் பயத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். செலவழிக்கிறதுக்கு காசு இருக்கும், ஜகாத் கொடுக்கறதுக்கு காசு இருக்கும், சதக்கா பண்ணுறதுக்கு காசு இருக்கும், பள்ளிவாசலுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்கும், நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு காசு இருக்கும். இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு மனசை ஷைத்தான் வரவிட மாட்டான். உனக்கு ஏழ்மை ஆயிரும், நீ ஏழ்மையாக போயிடுவ, வறுமையாக ஆயிரும் என்பதாக பயமுறுத்தி நம்மளை நல்ல காரியங்கள் நம்மளுடைய செல்வங்களை செலவழிக்காமையே வச்சுக்குவான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல எந்த அமலை செஞ்சாலுமே ஷைத்தான் அந்த இடத்துல நம்முடைய அமல்களை எப்படியாச்சும் குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஷைத்தான் அதிகமான சூழ்ச்சி செய்வான். அல்லாஹ் தஆலா ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆன் ஓதுனா கூட முதலாவதாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டு நீங்கள் குர்ஆனை ஓதுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் குர்ஆனை தான் ஓதுவீங்க, ஆனால் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களை ஷைத்தான் ஏதாச்சும் சூழ்ச்சி செஞ்சு அந்த ஓதுதலை நிப்பாட்டிடும். நீங்கள் அரை மணி நேரம் ஓதலான்னு வருவீங்க, ஆனால் 5 நிமிஷத்தில் குர்ஆனை மூடி வச்சுட்டு எப்படியாச்சும் எதிரிக்கு போக வச்சுருவான். அதனால அமலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு குர்ஆனை ஓதுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் நம்முடைய மார்க்கத்தை விட்டு எப்படியாச்சும் தொடர்ந்த பார்ப்பான். அதே போல நம்முடைய அமல்களில் ஏதாச்சும் குளறுபடி செஞ்சு நம்முடைய அமல்களை வீணாக்க பார்ப்பான். அதே போல நம்முடைய உள்ளத்தையும் கெடுக்க பார்ப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், நபியே நீங்கள் இந்த துஆக்கள் எல்லாம் ஓதுங்க என்பதாக சொல்லும் பொழுது, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மறைந்திருந்து உள்ளத்தில் தவறான எண்ணங்களை போட்டு மனிதனை தவற செய்ய வைப்பான்ல, அந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாத்துரு யா அல்லாஹ் என்பதாக இந்த துஆவை நீங்கள் ஓதுங்க நபியே என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கியிருக்கார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய உள்ளத்தில் ஏதாச்சும் தவறான எண்ணங்களை போட்டு தவறான செயல்களை செய்ய வைக்கிறதுல ஷைத்தான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். எனவே தான் நபிட்டே அல்லாஹ் தஆலா இந்த துஆவை நீங்கள் ஓதுங்க, குர்ஆன் ஆயத்தாக அல்லாஹ் தஆலா இறக்கி நம்மளையும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஓத கற்றுக் கொடுத்துருக்கார். எனவே தவறான எண்ணங்கள் இருக்குது, அது வர்றது தப்பு இல்லை. அதாவது யதார்த்தமாக தவறான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா உடனடியாக நாம் விளங்கிக்கணும், இது ஷைத்தான் மூலமாக நமக்கு வர்றது. நாம் தவறான எண்ணங்கள் வருவதனால அல்லாஹ் தஆலா நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். அதை நாம் அந்த தவறை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் குற்றம் பிடிப்பான். எனவே எண்ணங்கள் வரும் பொழுது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறாமல் நாம் பாதுகாத்து கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள்லையும் ஷைத்தான் எப்படியாச்சும் தவறு செய்ய வச்சு அவனை எப்படியாச்சும் வழிகெடுத்து விட வேண்டும் என்பதாக பார்ப்பான். அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களையும் எப்படியாச்சும் பால்படுத்த வேண்டும் என்பதாக ஷைத்தான் பார்ப்பான். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா கெட்ட குணங்களும் ஷைத்தான் எப்படியாச்சும் அந்த மனிதனிடத்தில் போட்டு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவனை எப்படியாச்சும் அவனுடைய குணத்தை மாற்றி அவனை கெட்ட குணமாக்கி அதன் மூலமாக பெரும் பெரும் பாவங்களை செய்ய வச்சிருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னல் கலப மின ஷைத்தான், கோபம் இருக்குது, இது ஷைத்தானை சார்ந்தது என்பதாக சொன்னான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஷைத்தான் தான் கோபத்தை உண்டாக்கும்.
ஒரு மனிதருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவரிடத்தில் அதிகமான பாவங்கள் நிகழ்ந்துடும். தவறான வார்த்தைகள் வாயில வரும். சில நேரங்களில் அந்த மனிதனை, எதிரியாக இருக்கக்கூடிய மனிதனை கொலை கூட செஞ்சிருவான். அந்த அளவுக்கு பெரும் பாவத்தில் கொண்டு போய் தள்ளிடும். எனவே தான் நபி சொன்னாங்க, ஷைத்தானை சார்ந்தது இந்த கோபம் என்பதாக சொல்லுவாங்க. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குணங்களை மாற்றி மனிதனை எப்படியாவது வழிகேட்டின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு வழியை சொன்னாங்க. உங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக சொல்லுங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, நீங்கள் ஒது செஞ்சுக்கோங்க. ஏன்னா கோபம் என்பது ஷைத்தானை சார்ந்தது. ஷைத்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணி உதவுவது போல நீங்கள் கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒது செஞ்சுக்கோங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதே போல ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு வழிதான், பாவங்களை எல்லாமே அழகாக காட்டி கொடுப்பான். ஷைத்தான் இருக்கிறானே, எதெல்லாம் பாவங்களோ அதை மனிதர்களுக்கு அலங்காரமாக காட்டி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அலங்காரமாக காட்டுவான். எதெல்லாம் பாவமோ அதெல்லாத்தையுமே அலங்காரமாக காட்டி இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் என்பதாக எண்ணி மனிதர்களும் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பல விஷயங்கள் வந்துருச்சு. பல விஷயங்கள் எதெல்லாம் பாவம் என்பதாக முன்னாடி நாம் விளங்கி வச்சுருந்தோமோ, எல்லா மக்களுமே விளங்கி வச்சுருந்தாங்களோ, இன்னைக்கு அது எல்லாமே ஃபோனில் காண்பிக்கப்பட்டு திருப்பி அதை போட்டு கடைசியில் அது எல்லாமே சர்வசாதாரணமான விஷயமாயிருச்சு. அதெல்லாம் குற்றமில்லை என்பதாக நினைக்கும்படி அளவிற்கு ஆகிருச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு தவறான பழக்க வழக்கங்கள் வருது மக்களிடத்துல. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் விரும்பி செய்கிறதில்லை. அதெல்லாம் முக்கால்வாசி எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதை செஞ்சால் நமக்கு நம்ம ஒரு கெத்து, நம்ம ஒரு பெரிய ஆள் என்பதாக ஃபோனில் காண்பிக்கப்பட்டு, அதே மாதிரி அந்த மாதிரி மக்களை பார்த்து இதெல்லாம் செஞ்சானா நம்ம ஒரு பெரிய ஆள் என்பதாக நினச்சி இதை ஷைத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி இப்படி எல்லா மக்களையுமே வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே எதெல்லாம் நல்லாக தெரியுதோ, அலங்காரமாக தெரியுதோ அதெல்லாம் பார்த்து நாம் ஏமாந்துடக்கூடாது. இதெல்லாம் ஷைத்தான் அலங்காரமாக காட்டுகிறார். எதை மார்க்கம் சொல்லுதோ அதுதான் அழகானது. மார்க்கம் எதையெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் அழகானதாக இல்லை. அலங்காரமாக இருந்தாலும் அது அசிங்கம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று தான், நல்லதை சொல்லி சில நேரங்களில் வழிகெடுப்பான். அதாவது மார்க்க விஷயங்கள் தான், சில நேரங்களில் நல்ல செயல்கள் தான், ஆனால் அந்த செயல்களை செய்ய வச்சு அதை ஷைத்தான் எப்படியாச்சும் வழிகெடுத்துருவான். உதாரணமாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் ஒருத்தவர்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து இதை ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இந்த மனிதர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை முழுக்க ஏழைகளுக்கு தான் போய் கொடுக்கணும். ஆனால் இவர் வராரு, அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. இப்போ அவர் என்ன செய்வார், இதுவும் நல்ல செயல் தானே, பள்ளிவாசலுக்கு கொடுக்கறதுனால கூட கொஞ்சம் நன்மை கிடைக்குமே அப்படின்னு நினச்சி அவர் அந்த விஷயத்தை பள்ளிவாசலுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் இது ஒரு குற்றம். பார்க்க நல்ல விஷயமாகத்தான் தெரியும். ஆனால் ஒரு மனிதர் ஒரு பணத்தை எதுக்காக வேண்டி கொடுக்கிறாரோ, எதுக்காக வேண்டி செலவழிக்கணும்னு கொடுக்குறாரோ அதுக்காக வேண்டி தான் செலவழிக்கணும். இது எல்லாமும் மாற்றமாக நல்ல விஷயத்துக்கே செஞ்சாலும் சரி அது பாவம் தான். பல மார்க்க விஷயங்கள், ஷரியத்துடைய விஷயங்கள், இதன் அடிப்படையில் தான் ஷைத்தான் எப்படியாச்சும் நம்மளை வழிகெடுக்கிறான். பார்க்க நல்ல விஷயமாகத்தான் தெரியும். இந்த லாக்டவுனில் கூட எல்லா மக்களுமே ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அப்போ குர்பானியுடைய டைம் வந்துச்சு. அப்போ சில பேர்கள் குழப்ப ஆரம்பித்தாங்க, இந்த நேரத்தில் மக்கள் எல்லாமே வறுமையில் இருக்கிறாங்க, அதனால் இந்த நேரத்தில் குர்பானி கொடுக்குற காசை எடுத்து நீங்கள் ஏழைகளுக்கு சதக்காவாக அவங்களுக்கு உணவுப் பொருளாக வாங்கி கொடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு குர்பானி கூடிரும் அப்படின்னு சொல்லி குழப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் உண்மையிலுமே அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்கிறதுனால குர்பானி கூடிருமானால் கூடிராது. காரணம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு அமலை எப்படி வச்சிருக்கானோ அப்படி தான் நாம் செய்யணும்.
நாம் இஷ்டத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை மாற்றுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் வெளிரங்கத்தில் பார்க்கும்போது சரியாக தானே சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த விஷயம் கரெக்டாகத்தான் இருக்குது. குர்பானி கொடுக்கறதுனால கறியைத்தான் கொடுக்க முடியும். ஆனால் கறியை விட ஒரு மனிதனுக்கு சோறு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, அந்த காசை எடுத்து அவங்களுக்கு இப்படி கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா சரியாகத்தான் தெரியும். ஆனால் அது தவறு. ஷைத்தான் இருக்கிறானே சரியான ஒரு விஷயமாக சொல்லி நம்ம தவறில் கொண்டு போய் விட்டுருவான். எது அல்லாஹ் தஆலா எப்படி செய்யணும்னு சொல்லி இருக்கிறானோ அப்படித்தான் செய்யும். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. நமக்கு நல்ல விஷயம் மாதிரியே கொண்டு போய் அது எப்படியாச்சும் தவறான விஷயத்தில் கொண்டு போய் விட்டுருவான். எனவே இது போன்ற காரியங்களில் எந்த விஷயமாக இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்டு, ஆலிம்களிடத்தில் கேட்டு இதை எப்படி செய்யணும் என்பதாக கேட்டு சரியான பாதையில் நாம் போதோம் அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுடைய இது போன்ற சூழ்ச்சிகளை விட்டு நாம் பாதுகாத்துக்க முடியும். அதே போல ஷைத்தான் வழியெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை தாமதப்படுத்த வைப்பான். ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்புறமேட்டு செஞ்சுக்கலாமே, செய்யாதுன்னு சொல்ல மாட்டான், அப்புறமேட்டு செஞ்சுக்கலாமே என்பதாக நினைக்க வச்சு கடைசியில் செய்யாமே ஆக்கிடுவோம். இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை நாம் நினைக்கிறோம், நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நாம் செஞ்சிடணும். தாமதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க ஆரம்பிச்சுட்டான் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுபோல பல விஷயங்களில் ஷைத்தான் எப்படியாச்சும் மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதாக தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனிடத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்கான வழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள நுழைகிறாரு, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி நுழைகிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நுழைகிறாரு. அதே போல் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லிடுவானா, இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க என்பதாக சொல்லிடுவாங்க. அப்புறம் சொன்னாங்க நபி அவங்க, ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு, சலாம் சொல்லலை, பிஸ்மில்லா சொல்லலை, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லலை. இப்போ ஷைத்தான் என்ன சொல்லுவான்னா, தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து, இங்கே வாங்க, நமக்கான வீடு இதுதான், நமக்கான உணவு இவங்களுடைய உணவு தான், இந்த வீட்டே நாம் தங்கிக்குவோம் என்பதாக சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். ஆக பிஸ்மில்லா சொல்லி எந்த காரியத்தை ஆரம்பித்தாலுமே அந்த இடத்துல ஷைத்தான் வரமாட்டான், அந்த இடத்துல நம்மளை ஷைத்தான் எப்படியாச்சும் வழிகெடுக்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க, இரவு நேரத்தில் எவர் ஆயத்துல் குர்சி ஓதுவாரோ காலையில் எந்திரிக்கிற வரையும் ஒரு மலக்கு அவரோட இருப்பார், ஷைத்தானுடைய எந்த தீங்கும் வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, எந்த வீட்டில் பக்ரா சூரா ஓதப்படுதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நம்முடைய வீடுகள் இருக்குது குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுக்கு நம்முடைய வீட்டில் இடம் இல்லை. எப்போ ஷைத்தானுக்கு நம்முடைய வீட்டில் இடம் இல்லையோ நம்ம வீட்டில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நம்ம வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்காது, ஒரு நிம்மதியான ஒரு வீடாக இருக்கும். எனவே தான் நபி அவங்க சொன்னாங்க, பக்ரா சூரா ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு மிரண்டோடுவான் என்பதாக சொன்னாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஷைத்தானோட நம்மளை போராட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, ஷைத்தானை துரத்தி விடக்கூடிய விஷயமாக இருக்குது. பார்க்க சின்ன அமலாகத்தான் தெரியும். நபி அவங்க சொன்னாங்க, இந்த அமலை செஞ்சீங்கன்னா ஷைத்தான் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் என்பதாக சொன்னாங்க. எனவே சின்ன அமல் என்பதாக பார்க்காம அந்த அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாக்கிட்டே இருப்பான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருத்தவர் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வலது கையால் சாப்பிடுங்க, தண்ணி குடிக்கும் பொழுது வலது கையால் குடிங்க. ஷைத்தான் இருக்கிறானே இடது கையால் சாப்பிடுவான், இடது கையால் தண்ணி கொடுப்பான். எனவே அவனை மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க, அவனுடைய செயல் உங்களிடத்துல வந்துவிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். இன்னைக்கு பல முஸ்லீம்களிடத்துல வலது கையால்
சாப்பிட்றது வலது கையால் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. ஆனால் தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல முஸ்லீம்களை இடது கையை தான் யூஸ் பண்ணுறாங்க. நபி அவங்க கண்டிச்சாங்க, இந்த செயல் இருக்குது ஷைத்தான் செயல், உங்களிடத்துல வந்துவிட வேண்டாம் என்பதாக நபி அவங்க எச்சரிக்கை செய்த, அதாவது எந்த அளவுக்குனா மனிதர்களுடைய எதிரியுடைய செயல், அந்த செயல் உங்களுக்கு வந்துட வேண்டாம் என்பதாக நபி அவங்க எச்சரிச்சிருக்கார். எனவே இது போன்ற விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் தானே என்பதாக அசட்டையாக நாம் இருந்து விடக்கூடாது. அதே போல நபி அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தூங்கும் பொழுது ஷைத்தான் அவனுடைய தலைக்கு பின்னாடி 3 முடிச்சுகள் போட்டு விடுகிறான். இது வெளிரங்கத்தில் பார்க்க முடியாது, இதெல்லாம் நபி அவங்க சொன்னது. ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி சொல்றாங்க. 3 முடிச்சுகள் போடுறான். காலையில் ஒரு மனிதர் எந்திரிச்சு அந்த எந்திரிச்சோன்னு சொல்லக்கூடிய அந்த துவா ஓதிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். அடுத்து அந்த மனிதர் போய் ஒழு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் 2வது முடிச்சும் அவிழ்ந்துடும். அதுக்கு பிறகு போய் தஹஜ்ஜுத் தொழுகையோ அல்லது ஃபஜ்ர் தொழுகையோ தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னால் 3வது முடிச்சும் அவருக்கு அவிழ்ந்துடும். இதுக்கப்புறம் அவருடைய அன்றைய நாள் எப்படி இருக்கும் நபி அவங்க சொன்னாங்க, அன்றைய நாள் மன மகிழ்ச்சியாக இருக்கும். தீபு நஃப்ஸ் நபி சொன்னாங்க, ஒரு நிம்மதியான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, காலையில் எந்திரிச்சு தொழுகிறது இருக்குது, இது ஷைத்தானை விட்டும் நம்மளை தூரமாகும். ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளை விட்டும், ஷைத்தானால் ஏறக்கூடிய எல்லா வகையான சோதனைகளை விட்டும், அன்றைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளை விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நபி அவங்க சொன்னாங்க. ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறது இருக்குது, இது ஷைத்தானை விட்டும் உங்களை தூரமாக்கும், ஷைத்தானுடைய முடிச்சுகளை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவங்கள்ட்ட ஒரு மனிதரை பற்றி சொன்னான், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறாரு, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்ன வார்த்தை, அந்த மனிதருடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்பதாக சொன்னான். அதாவது எந்த ஒரு முஸ்லீம் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறாரோ அவருடைய காதுகளில் ஷைத்தானுடைய நஜீஸ், ஷைத்தானுடைய சிறுநீர் கழிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னா அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏன் மலத்தை சொல்லலை அப்படின்னு சொன்னால், ஷைத்தானுடைய சிறுநீர் இருக்குது, அது காதுக்குள்ளே போகும் பொழுது உடம்பு ஃபுல்லாக பரவிடும். திரவமாக இருக்கும் பொழுது உடம்பு ஃபுல்லாக பரவிடும். உடம்பு ஃபுல்லாக பரவுறதுனால ஷைத்தான் அவர்களை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பிச்சிருவான். கெட்ட எண்ணங்களை போடுவான், கெட்ட குணங்களை போடுவான், கெட்ட செயல்களை செய்ய வைப்பான், நல்ல காரியமே செய்ய விடாமல் பண்ணிடுவான் என்பது சொல்லும் விதமாகத்தான் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபஜ்ர் தொழுகை என்பது ஷைத்தானை விட்டும் நம்மளை தூரமாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமலாகத்தான் இருக்கு. ஷைத்தானுடைய ஆதிக்கத்தை விட்டும், இந்த நபி அவங்களுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அன்றைய நாள் ஃபஜ்ர் தொழுகைனா ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு அந்த மனிதர் போயிடுவார் என்பதைத்தான் நபி அவங்க இப்படி சொன்னாங்க என்பதாக விளக்கம் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஷைத்தான் இருக்கிறானே நம்முடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. எப்படியாச்சும் நம்முடைய அமல்களை வீணாக்கி விட வேண்டும், நம்முடைய எண்ணங்களை வீணாக்கி விட வேண்டும், நம்முடைய குணங்களை வீணாக்கி விட வேண்டும், நம்முடைய மார்க்கத்தையே வீணாக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் போட்டி போட்டுட்டு வந்தவன் அதற்கான வேண்டி முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய சூழ்ச்சியை விட்டும் அவனுடைய முயற்சியை விட்டும் பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய கடமையாக இருக்குது.